இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஏஐ பற்றின ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜிப்லி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்போ ChatGPT நமக்கு ஃப்ரீயாக வந்து எல்லா யூசர்ஸுக்கும் அப்ளிகபிளாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிப்லி அப்படின்றது என்னடா அப்படி ஒரு ட்ரெண்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை ஸ்டோரி பார்த்தாலும் சரி, நிறைய பேர் இப்போ இந்த அனிமேட்டட் வீடியோ கிளிப் அவங்களோட ஃபோட்டோ கிளிப்ஸை வந்து அவங்க மாற்றி அதை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒரு இமேஜை அனிமேட்டட் வியூவில் உங்களுக்கு வந்து அது ஜென்ரேட் பண்ணி தருது நம்மளோட ChatGPT அப்படின்னு சொல்லலாம். ஸோ ChatGPT அதை ஜிப்லி அப்படின்ற ஒரு தீம் வச்சு இந்த ட்ரெண்டிங் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் வந்து ரொம்பவே அதிகமான ட்ரெண்டிங் டாப்பிக்கில் இந்த ஜிப்லி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜிப்லி எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ChatGPTக்குள்ள வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அதில் போனதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் டச் பண்ணி உங்களோட இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜிப்ளிஃபை திஸ் அப்படின்னோ, இல்லைனா இதை வந்து எனக்கு வந்து ஜிப்லி ட்ரெண்டில் வந்து இமேஜை மாற்றி கூட அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி தருது. ஸோ இந்த இமேஜஸ்மே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஒரு நம்மளோட ஆக்சுவல் வியூவை அப்படியே அனிமேஷனாக பார்த்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து அது ஆல்மோஸ்ட் ஜென்ரேட் பண்ணி தருது. ஸோ முக்கால்வாசி, அதாவது ஆல்மோஸ்ட் 90% வந்து அதில் இருக்க அக்யூரசி வந்து எக்ஸாக்டாக வந்து அது மாற்றி கொடுத்துருக்கு அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் இது வந்து 90% நிறைய யூசர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க இதே சமயத்தில் கூகுள் வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி தெரியும், நம்ம டீப்சீக் அப்படின்றது சைனா ஏஐ வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி மார்க்கெட்டில் ரொம்பவே வந்து டவுன் ஆச்சு யூஎஸ் மார்க்கெட் ஏஐ வகையில். ஸோ அதுக்கு அடுத்து இப்போ இந்த ஒரு விஷயமும் ChatGPT ட்ரெண்ட் ஆக்குனதுனால ஏஐயில் நம்ம ரொம்ப பின்தங்கிடுவோமா அப்படின்ற ஒரு விஷயம்னால அவசரமாக கூகுளோட ஜெமினி ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வெர்ஷனை வந்து ஃப்ரீயாக வந்து யூசர்ஸுக்கு வந்து அப்ளிகபிளாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்ததுக்கான முக்கியமான காரணமாக வந்து எதுக்கு பின்னாடி இருக்குன்னா, இந்த ஜிப்லி இல்லை டீப்சீக் இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம ஜெமினி 2.5 வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லா யூசர்ஸுக்கும். ப்ரீவியஸாக வந்து சப்ஸ்கிரைப்டு வெர்ஷன் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிளாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஃப்ரீ டு யூஸ் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஓப்பனாக வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிடியில் இந்த ஜிப்லி அப்படின்ற ஒரு கான்செப்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜ் இல்லாமல், அதாவது இப்போ நீங்கள் ஒரு 2 பேர் நிற்கிறீங்க அப்படின்னா 3வது ஒரு பர்சன் இருக்க மாதிரி கூட சில ஃபோட்டோஸ் வந்து அது மாற்றி கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேள்விக்குறியாக வந்து வச்சுருக்காங்க நிறைய யூசர்ஸ் வந்து. பட் இது வந்து எக்ஸாக்டாக இருக்கிற இமேஜை கண்டிப்பாக ஓரளவுக்கு அக்யூரஸியாக வந்து மைன்யூட்டாக இருக்கிற அந்த சின்ன பூ இருக்குது அப்படின்னா அந்த பூவை கூட உங்கள் இதில் வந்து ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது ஆல்மோஸ்ட். ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து யூனிக்காக பார்க்கப்படுது, எல்லாராலையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் செந்தூர் பாய்.